அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த யூடியூப் வழி உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம துரியோதனோட விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கு நான் வச்சுருக்க டைட்டில் த சூப்பர் வில்லன் துரியோதனா பார்ட் 2. ஸோ இது வந்து பாகம் 2. இது உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி துரியோதனை பற்றி நான் பார்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த பாட்டை தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் இங்கே அந்த பாட்டு இருக்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக புரியும். ஸோ இந்த கந்தர்வனால் கௌரவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டது. இந்த கௌரவர்களை கந்தர்வர்களிருந்து பாண்டவர்கள் தான் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதை துரியோதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. துரியோதன் இது மிகப்பெரிய அவமானமாக நினச்சிக்கிறாரு. முடிவு பண்ணிவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்துடுறாரு. சகுனியும் கர்ணனும் துச்சாதனனும் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவரை வந்து தற்கொலை பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் போயிடுது. துச்சாதனா, எனக்கு அப்புறம் நீ தான் இளவரசன், அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் அரசனாக வரணும், கர்ணா சகுனி என்னை தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு துரியோதனை என்ன பண்ணுறாரு, அவர் உடம்புல இருக்கிற கவசத்தெல்லாம் கழட்டி போட்டுட்டு கிரீடத்தெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு காவி உடம்பை ஒரு காவி துணி எடுத்து உடம்புல சுற்றிக்கிட்டு தரையில் தர்ப்பை புல்லை பரப்பி அந்த தர்ப்பை புல்லை மேலே உட்காந்துட்டாரு. யார்கிட்ட பேசலை. ஒரு சொட்டு தண்ணி கூட பல்லையும் வாயிலாம் படாமல் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டுறதுன்னு முடிவை வந்து துரியோதனன் எடுத்துட்டார். காரணம், நான் அவமானப்படுத்தி அனுப்பின பாண்டவர்கள் தான் இன்றைக்கி எனக்கு உயிர் பிச்சையை போட்டிருக்கானுங்களான்னு நினைக்கும் போது துரியோதனால் இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவமானத்தில் அவர் வந்து நொந்து செத்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் இது. சகுனி கர்ணன் துச்சாதனை எவ்வளோ போராடியும் முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, தரையிலேயே படுத்து தூங்கிடுறாங்க. ராத்திரியே ஆகுது. இந்த சம்பவத்தை இந்த உலகத்தை தாண்டி அடுத்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், இந்த பாதாள லோகம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பாதாள லோகத்தில் இருக்கிற பூத பிரேத பிசாச்சர சிலிஸ்தியல் டேமன்ஸ், கிங்கரர்கள் கிம் புருஷர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சிலிஸ்தியல் டீமன்ஸ் அதுங்க வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சிலிஸ்தியல் டீமன்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த தனவாசம் டைத்தாசம். ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னாக்கா, ராமாயண காலகட்டங்களில் மற்ற புராண காலகட்டங்களில் தெய்வங்களால் தோக்கடிக்கப்பட்ட கெட்ட ஜின்கள் ஸ்பிரிட்டுங்க, இதுங்கெல்லாம் வந்து துரியோதனன் தான் தன்னுடைய கடைசி ஆயுதமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. கடவுளை கவுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கடைசியான ஒரு மெத்தடு துரியோதனன் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் துரியோதனன் தற்கொலை பண்ணிக்க போகிறத வந்து இதுங்க பார்த்துக்கிட்டு ரொம்ப வேதனைப்படும். அப்போ இதுங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அக்னி வேள்வி நடத்தவங்க இந்த டீமன்ஸுங்க. இந்த அக்னி வேள்வி செய்கிறதுக்கு வேறு உலகத்துலேருந்து பிராமணங்களை சம்மன் பண்ணி கொண்டு வந்து சேர்க்காங்க. அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த அக்னி தீயில அதர்வன வேதம் படித்து யாகம் செய்வாங்க. அப்போ அந்த யாகத்திலிருந்து ஒரு தேவதை வந்து கிளம்பி வராங்க. அநேகமாக காளி அம்மாவுடைய பெண் பூதங்களாக தான் இருக்கும். அவங்க வந்து நிற்கும் போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, துரியோதனை தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே தர்ப்ப புல் மேலே உட்காந்துருக்கான், அவனை போய் தூக்கிட்டு வாங்க. இந்த பெண் தெய்வதையும் என்ன செய்வாங்கனாக்கா, அங்கேருந்து மறைஞ்சி பூமிக்கு வந்து உடம்போடு துரியோதனை அப்படியே தூக்கிக்கிட்டு இந்த பாதாள லோகத்துக்கு வருவாங்க. அப்போ துரியோதனை முடிச்சு பார்ப்பாரு. துரியோதனன் முன்னாடி இந்த பூத பிசாச்சர், அந்த ஸ்பிரிட், இந்த ஜின்கள் எல்லாம் அகோரமாக தலையில் கொம்பு நீட்டு பல்லு இப்படி பயங்கரமாக காட்சியில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இது வந்து பேசுங்க, துரியோதனா ஏன் அந்த முடிவெடுத்த, நீ தற்கொலை பண்ணிக்கிற முடிவெடுத்தியாமே, உனக்கு இந்த நிலைமை ஏன் வந்துச்சு, உன்ன மாதிரி ஒரு அரசனுக்கு, உலகத்தே ஆள்ற ஒரு அரசனுக்கு இது நல்லதா படுதா, நீயே யோசிச்சுப்பாரு, நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிற முடிவை கையில் எடுத்த, உடனே உன்னோட தற்கொலை முடிவை வந்து கைவிடு அப்படின்ட்டு. உடனே துரியோதனன் சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடந்துருச்சு, இந்த அவமானத்தை பார்த்துக்கிட்டே என்னால் உயிர் வாழ முடியாது, நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போது இந்த டீமன்ஸுங்க, இந்த சிலிஸ்தியல் டீமன்ஸுங்க துரியோதனை யாருன்ற ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி போரில் தெய்வங்க கிட்ட தோத்த அரக்கர்களும் டீமன்ஸ்களும் ஒன்றா சேர்ந்து சிவபெருமானை நோக்கி ஒரு பெரிய தவம் ஒன்று செய்வாங்க. இதுங்களுடைய கடுமையான இந்த தவத்தை பார்த்து சிவபெருமான் வச்சு காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கப்போ இது கேட்குங்க,
தெய்வங்களை பழி வாங்கிறதுக்கு எங்களுக்கு பலமான ஆற்றல் வாஞ்ச ஒருத்தர் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, வானத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இடியும் தண்டர்ஸ் இடிகளையும் ஒன்றா சேர்த்து அந்த இடிக்கு ஒரு உருவம் கொடுப்பார். அதுதான் துரியோதனன். துரியோதனோட உடம்பு வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி, அவனுடைய உடம்பே வந்து இடிக்கு சமமானது. இஸ் எ இன்வின்சிபிள் பர்சன். கௌரவர்களுக்கு மூத்தவனா துரியோதனனை திருதராஷ்டிரருக்கு முதல் மகனாக படைக்க வச்சாரு நம்ம சிவபெருமான். இந்த ரகசியத்தை வந்து சொல்கிறாங்க இந்த செலஸ்டியல் டீமன் துரியோதனன்கிட்ட. துரியோதனா, நீ சாதாரணம் கிடையாது, நீ மனுஷ ரூபத்தில் இருக்கிற மனுஷன் நினச்சிக்கிற, ஆனால் நீ மிகப்பெரிய பூத பிசாச்சரை சக்தி படைச்சவன். இந்த பூதத்துக்கெல்லாம் நீ தான் மிகப்பெரிய தலைவன், அதை நீ மறந்துடாத. எப்படி ராவணன், இரணியன், சிசுபாலனுக்கு அந்த லெவலில் வர்றது தான் நம்ம துரியோதனன். மிகப்பெரிய சக்தி ஆற்றல் வாஞ்சவர். அது மட்டும் இல்லை, போன பிரிவே இல்லை, மகாவிஷ்ணுவையே ஒரு அரக்கன் கொல்ல போனா அவன் பேர் தான் நரக்கா தாமோத் பவன், நம்ம கர்ணன். அப்பேற்பட்ட இந்த மகாவிஷ்ணுவே இந்த நரக்கா வந்து கொல்ல போனா அந்த நரக்காவை தோக்கடிச்சு விஷ்ணு வந்து அனுப்பிட்டாரு. அந்த நரக்காவை அந்த பெருவிழா கர்ணனா வந்து பிறந்திருக்கான். அந்த கர்ணனை நிச்சயமா கண்டிப்பா உன்னுடைய விரோதியான அர்ஜுனனை கொன்னே தீருவான், நீ கவலையப்படாத. அப்படி ஒருவேளை கர்ணனால அர்ஜுனனை தோக்கடிக்க முடியலன்னா உன்ன மாதிரி பலசாலியான உனக்கு அடுத்து பலசாலியான நிறைய பூத பிசாச்சர் செலஸ்டியல் டீமன்ஸ் வந்து உலகத்தில் கிங்ஸாக பிறந்திருக்காங்க. அவங்க தான் சம்பதர்கள், சம்பத்தகாஸ். இவங்க கண்டிப்பாக வந்து அர்ஜுனனை குருஷேஸ்வர யுத்தம் நடக்கும் பொழுது தோக்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாதாரண ஆள் நீ நினச்சிக்காத, நீ மிகப்பெரிய சக்தி வாஞ்சவன், ஆற்றல் வாஞ்சவன். சரியான டைம் வரும்போது இந்த டீமன்ஸுங்க உலகத்தில் மன்னர்களாக பிறந்திருக்கு. இவங்க அத்தனை பேரோட உதவியும் உனக்கு கிடச்சி இந்த பூ மண்டலத்தை நீ ஆட்சி செய்வ, உனக்கு அந்த பலம் கிடைக்கும். தெய்வத்தை நீ தோக்கடிப்ப, நம்மளோட காலம் வந்துருச்சு. எக்காரத்து கொண்டும் மன துயரத்துக்கும் துவண்டு போய் தற்கொலை பண்ணுறதை கைவிட்டுரு அப்படின்ட்டு. இன்னும் துரியோதனனுக்கு வந்து இவ்வளோ ரகசியங்கள் தெரிய ஆரம்பித்தோம். ஓ, நான் இவ்வளோ சக்தி வாஞ்சவனா, இவ்வளோ ஆற்றல் வாஞ்சவனான்ட்டு. அப்போ இந்த கொண்டு வந்தாங்க இல்லையா ஒரு பெண் தெய்வம் வந்து துரியோதனை இந்த பாதாளத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் கொண்டு போயிட்டு துரியோதனை எங்கே உட்காந்துருந்தாரோ, எங்கே உட்காந்து தவத்தில் இருந்தாரோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்துறாங்க. சேர்த்தோன்னே துரியோதனை முடிச்சு பார்க்குறாரு, எல்லாம் நடந்தது கனவு மாதிரி இருக்குது. உடனே துரியோதனன் சகுனியை, கர்ணனை, துச்சாதனனை எல்லாத்தையும் எழுப்பாரு. துரியோதனை எழுப்பி நடந்த விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் யாருன்னு தெரியுமா, என் போன பிற ரகசியங்களை தனவாசம் தைத்தாசம் ஒரு பெரிய அக்னி யாகம் நடத்தி எனக்கு இந்த உண்மையை சொன்னாங்க அப்படின்ட்டு. துரியோதனன் சொன்னது கேட்டோடனே எல்லாருக்கும் வந்து ஏதோ மனபிராந்தி பிடிச்சிருச்சு போல இருக்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம துரியோதனை தற்கொலை பண்ணுற முடிவை கைவிட்டுட்டாரு. அப்படின்னாக்கா துரியோதனன் அன்னைக்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரை இழந்திருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் உற்சாகமாக கிளம்பி சொல்கிறார், கர்ணா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னுடைய போன பேர் ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், கவலையப்படாத, கிளம்பு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அஸ்தினாபுரத்துக்கு சந்தோஷமாக கிளம்புறாங்க. இந்த டைமில் துரியோதனுடைய மைண்டில் வந்து போருக்கு எப்படி தயாராகிறது, படை எப்படி அணிவகுக்கிறது, இந்த மெத்தட் வந்து துரியோதன மண்டலம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயங்கரமான போர் நடக்க போது, அந்த போரில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். அந்த போரில் எப்படி ஜெயிக்கிறதுன்ற யுக்திகளை வந்து துரியோதனை எப்போ வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தப்போ இங்கே என்ன நடக்குதுனாக்கா, பீஷ்மருக்கு இந்த ரகசியம்லாம் தெரியுது. இதுமாரி எங்கள் தைவத்தாவானுக்கு போயிருக்காங்க, அங்கே பாண்டவர் சந்திச்சிருக்காங்க, பாண்டவர்கள்ட்ட அவங்களை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்கன்னு பீஷ்மன் விருட்டுன்னு கிளம்பியிருப்பார். விருட்டுன்னு கிளம்பி துரியோதனை பார்த்து பேசுறாரு. துரியோதனா, நான் அப்போவே சொன்னனா இல்லையா, நீ தைவத்தவானுக்கு போகாத, அங்கே பாண்டவர்கள் தவ வாழ்க்கையில் இருக்காங்க, அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணாத சொன்னா இல்லையா, எதுக்கு போய் நீ தொந்தரவு படுத்தின? இப்போ பார்த்தியா உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு. கந்தர்வனால உனக்கு அவமானம் ஏற்பட்டு நீ தற்கொலை வரைக்கும் பண்ண போனேன். காரணம் உனக்கு திமிரு. கர்ணன் இருக்கான், கர்ணன் பார்த்துக்குவான், கர்ணன் பேசிக்குவான் அப்படின்னு கர்ணன்ற கர்ணன் அங்கே என்ன ஆனா தோத்து ஓடனா பார்த்தியா, பிச்சை அடிச்சுட்டு ஓடனா பார்த்தியா, உன் கண்ணு மட்டும் தான் பிச்சை அடிச்சுட்டு ஓடனா. அப்படின்னா நான் கர்ணன் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. பாண்டவர்கள் 5 பேரில் ஒருத்தனுக்கு கூட உன் கர்ண சமம் வரமாட்டான், அவனை போய் பெரிய மலையை நம்பி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு பீஷ்மர் வந்து துரியோதன முன்னாடி கர்ணனை தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்காரு. துரியோதனை பீஷ்மர் அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. நீ ஒரு கிழவன்,
உனக்கு என்ன தெரியும்? காரணம், துரியோதனை பாதாள லோகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற செலிஸ்டியல் டீமன்ஸோட ஒரு மீட்டிங் நடத்தி அந்த செலிஸ்டியல் டீமன்க துரியோதனனை கர்ணன்னு யாருன்னு ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க. இது எப்படி பீஷ்மர் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆமாம் இல்லை சரின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் முகத்தில் அப்படியே ஒரு காட்டமாக ஒரு பார்வை பார்த்து துரியோதனை அப்படியே வந்துடுவார். இதை பார்த்தோன்னே பீஷ்மருக்கு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி போயிடுது. அப்போ துரியோதன் போயிட்டு கர்ணன்ட்ட சொல்கிறார், கர்ணா, என் தாத்தா பீஷ்மர் உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. பாண்டவர்கள் 5 பேரில் ஒருத்தர் கூட நீ ஈக்குவலாக வரமாட்டான்லாம் பேசுகிறாரு. இதை கேட்டவுடனே கர்ணனுக்கு ரொம்பவும் வேதனையாக போயிடுது. கர்ணன் சொல்கிறாரு, துரியோதனா, இப்போவே உன்னோட சதுரங்க படையில் பாவி எனக்கு கொடு. எப்படி அர்ஜுனை போயிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற மன்னர்களை அடித்து துவைச்சி அவங்ககிட்ட இருந்து கப்பத்தை வாங்கிட்டு வந்து தர்மக்கிட்ட கொடுத்து அர்ஜுன் சம்பாதிச்ச பணத்தினால எப்படி தர்ம ராஜசூய வேள்வியை நடத்தினானோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மன்னர்களை தூக்கி போட்டு மிதித்து அவங்ககிட்ட இருந்த கப்பத்தை கொண்டு வந்து உன் காலடியில் நான் போட்டு உன்னை நான் ராஜசூயம் செய்ய வைக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்ட்டு கர்ணை வந்து ஆக்ரோஷமாக வீட்டு எழுதிக்கிறார். அப்போ துரியோதனன் சொல்கிறாரு, உன்னை மாதிரி ஒருத்தனை நண்பன் அடைகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் கர்ணான்னு சொல்லிட்டு துரியோதனை அவருடைய சதுரங்க படையில் பாதி படையை தூக்கி கர்ணன்கிட்ட கொடுக்குறாரு. கர்ணன் அந்த படையை எடுத்துகிட்டு எங்கே போகிறாருனாக்கா உலக பந்தையே உருட்டி சுருட்டி துரியோதனன் காலடியில் போகிறது கர்ணன் வந்து போய்கிட்டு இருக்கார். காரணம், கர்ணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானம். பீஷ்மர் ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு. அர்ஜுனனுக்கே நான் அப்பண்டான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கர்ணன் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. கர்ணன் எங்கே கிளம்புறாரு? துருப்பதனை நோக்கி போருக்கு போகிறார். ஏற்கனவே துருப்பதனுக்கும் கர்ணனுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணர்னால ஒரு போர் ஒன்று நடக்கும். ஆனால் கர்ணனையும் கௌரவர்களையும் துருப்பதனும் தோக்கடிச்சிருவார். இது 2வது சான்ஸு கர்ணன் கிடச்சிருக்கு. கர்ணனுக்கும் துருப்பதனுக்கும் ஒரு பயங்கர போர் ஒன்று நடக்கும். அப்போ அந்த போர் நடக்கும்போது துருப்பதன் கேட்பாரு, ஏன் என்கிட்ட போர் நடத்துறீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒழுங்காக திருதராசன் கப்பம் கட்டு. காரணம், அவர் துருப்பதன் வந்து அர்ஜுனன் டையாப் ஆகிட்டார். தர்மன் தான் எங்களோட மண்ணை, தர்மன் தான் நாங்கள் வந்து இனிமேல் வந்து கப்பம் கட்டுவோம் அப்படின்ட்டு அந்த டையாப்பே கர்ணன் உடைப்பார். இந்த தர்ம அர்ஜுனான் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு இன்னிலேருந்து நீ திருதராசனுக்கு கப்பம் கட்டு அப்படின்ட்டு. அப்போ கர்ணனுக்கும் துருப்பதனுக்கும் நடக்கும் சண்டை. துருப்பதனால இந்த தடவை கர்ணன்ட்ட வாசிக்கலாம் முடியாது. கர்ணன் காட்டிடுவார் நான் யாருன்னு அப்படின்ட்டு துருப்பதனை தூக்கி போட்டு மிதிச்சு நங்குன்னு குத்தி துருப்பனை தோக்கடிச்சு பாதி கப்பத்தை கட்ட வச்சிருவார். கர்ணன் தேய்ச்சிட்டார். அடுத்த தடவையாக கர்ணன் எங்கே போகிறாருனாக்கா பகடத்தான்னு ஒரு இடத்துக்கு போகிறார். இதில் எங்கன்னாக்கா நார்த்து இந்தியாவுக்கு மேலே இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு அங்கே வந்து சண்டை போடுறாரு. இந்த பாகடத்தான்னு சொல்கிற இந்த ராஜ்யமும் வந்து அஸ்தினாபுரம் மாதிரி ஒரு பலமான ஒரு ராஜ்யம் தான். அங்கே இருக்கிற மன்னர்களோட போர் புரிஞ்சு அவங்களையும் தூக்கி போட்டு மிதிச்சு அவங்களையும் வந்து திருதராசனுக்கும் துரியோதனுக்கும் அடிமையாக்கிறார் நம்ம கர்ணன். அப்புறம் எங்கே பண்ணுறாரு, இங்கேருந்து ஹிமாலயாவுக்கு போகிறார். ஹிமாலயாவுக்கு போயிட்டு ஹிமாலயானாக்கா அங்கே சுற்றி இருக்கிற தீபெட்டு நேபாள் இங்கெல்லாம் ஒரு போர் புரிஞ்சு அங்கே அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தோக்கடிச்சு அவங்கள வந்து நம்ம திருதராசனுக்கு கப்பம் கட்ட வைக்கிறாரு. இப்படி கர்ணன் ஒருத்தரை என்ன பண்ணுறானாக்கா அர்ஜுனன் பண்ண சாதனை மாதிரி இந்த உலக உருண்டையே போர்க்காலத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த உலக உருண்டையே சிறை பிடிச்சி நம்ம துரியோதனத்தை கொண்டு வந்து சேர்க்குறாரு நம்ம கர்ணன். 1 வருஷம் ஆயிடுது. 1 வருஷம் ஆயிட்டோன்னே கர்ணன் என்ன செய்கிறாரு, அவர் சம்பாதிச்ச சம்பாதியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அர்ஜுனன் செஞ்ச மாதிரி கர்ணன் என்ன பண்ணுறாரு, 1000 தேர், 1000 குதிரைப்படை, 1000 யானைப்படை. துரியோதனன் கர்ணனுக்கு கொடுத்தார் இல்லையா சதுரங்க படையில் பாதி, அதை விட 50 மடங்கு அதிகமாக கர்ணன் வந்து துரியோதனுக்கு சம்பாரித்து கொண்டு வருவார். பாக்கடெல்லாம் தங்க கட்டி, வைரம் வெள்ளி கட்டி, லக்ஸுரிஸ் திங்ஸு எல்லாம் சம்பாரித்து கொண்டு வந்து சேர்ப்பார் நம்ம கர்ணன் துரியோதன்கிட்ட. இதை பார்த்தோன்னே துரியோதனை பீஷ்மர் முன்னாடி, விதுரர் முன்னாடி, கிருப்பர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி துரியோதனன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கர்ணா, பீஷ்மர் செய்யாததை, துரோணர் செய்யாததை, கிருப்பர் செய்யாததை, விதுரர் செய்யாததை என் நண்பன் நீ செஞ்சிட்ட கர்ணா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். யாருமே எனக்கு இந்த அளவுக்கு சம்பாதிச்சு கொடுத்ததில்ல. என் நண்பா கர்ணா, நீ கடல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு சம்பாரித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கியே, அர்ஜுனனை விட மிஞ்சிட்டடா கர்ணா நீ அப்படின்ட்டு துரியோதனை கர்ணனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிறாராம் துரியோதனன் கர்ணனை.
அப்போ துரியோதனன் கர்ணனை பற்றி சொல்கிறாரு, உன்னை அவமானப்படுத்தி பேசுனவங்க மூஞ்சில் நீ கரியடி பூசிட்டடா கர்ணான்னு துரியோதனை கர்ணனை நோக்கி சொல்கிறாரு. இது வந்து பீஷ்மர் கேட்டுட்ருக்காரு. பீஷ்மர் கேட்டுட்டு திருதராசர் வந்துடுறாரு. திருதராசர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவர் கேட்கும்போது திருதராசனுக்கு ரொம்ப சந்தோஷம். யா கர்ணா, நீ ஏன்டா என் வயிற்றுல வந்து பிறக்கல, அர்ஜுனனையும் மிஞ்சிட்டியாடா கர்ணா அப்படின்ட்டு திருதராசர் வந்து கொஞ்சிறாரு. யார் கொஞ்சிறாரு? கர்ணன் கொஞ்சிறாரு. இதை கேட்கும் போது பீஷ்மருக்கும் விதுரருக்கும் அடி வயிற்றுல அப்படியே கப 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 கபான்னு எரியுதான். இங்கே சொல்லுவோம்ல, எங்கேயோ தீஞ்ச வாட தாத்த வருதியான்னு, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இங்கே வந்து கப 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 கபான்னு எரியுது. காரணம், கர்ணன் வந்து பீஷ்மர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்பாரு. நான் போயிட்டு ஒரு சின்ன மினி போர் நடத்திட்டு வந்துடுறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுங்கன்னு கேட்கப்போ பீஷ்மர் விதுரர் ரொம்ப திமிராக பேசுவாங்க. ஓ, நாங்கள் சொல்லி நீ கேட்கல, எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு நீ வந்து மூக்கை உடச்சிட்டு வர போகிறேன் பாருன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ கர்ணன் வந்து ரொம்ப வேதனையே போவார். ஆனால் கர்ணன் இந்த தடவை எல்லார் முஜிலும் கரியடி பூசிடுவார் நம்ம கர்ணன். அப்போது சம்பாரிச்சாச்சுல, சம்பாரிச்சோன்னே இவங்க அத்தனை பேர் முன்னாடி பீஷ்மர் விதுரர் அத்தனை பேர் முன்னாடி கர்ணன் சொல்வார், துரியோதனா இப்போ நீ போய் நடத்துகிறா ராஜசூய வேள்வியா அப்படின்ட்டு. அப்போ கூப்பிடுவார், பிராமணர்களே வாங்க, நான் ராஜசூய வேள்வி பண்ண போகிறேன். அப்போ அந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க, உனக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனால் நீயும் பாண்டவர்களும் ஒரே பிளட் லைனை சேர்ந்தவங்க, ஒரே பரம்பரை சேர்ந்தவங்க. உனக்கு முன்னாடியே தர்மன் வந்து ராஜசூய வேள்வி நடத்திட்டாரு, ஒரு பரம்பரையில் ஒருத்தர் தான் அந்த வேள்வி செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, தர்மனுடைய அப்பா பாண்டு இறந்துட்டதுனால தான் தர்மன் வந்து அந்த வேள்வி நடத்தினாரு. ஆனால் உன்னுடைய அப்பா திருதராஷ்டிரன் உயிரோடு இருக்கிறதுனால இந்த ராஜசூய வேள்வி இப்போதைக்கு நீ நடத்த முடியாது துரியோதனா. ஒருவேளை நடக்க போகிற போரில் தர்மன் இறந்துட்டாக்கா அப்போ தான் நீ இந்த ராஜசூய வேள்வியை நடத்த முடியும்னு இந்த பிராமணர்கள் துரியோதனை நோக்கி சொல்ல, அப்போ கர்ணன் சொல்கிறாரு, துரியோதனா கவலைப்படாத, அடுத்த தடவை நான் என்ன பண்ணுறேன், பாண்டவர்கள் 5 பேரின் தலையை சாட்சி உனக்கு இதை விட அதிகமாக சம்பாரித்து கொடுத்து அப்போ உன்னை நான் ராஜசூய வேள்வி பண்ண வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு கர்ணன் வந்து சபதம் எடுக்கிறாரு. கர்ஜிக்கிறார் நம்ம கர்ணன். பீஷ்மர் விதுரனால இப்போ ஒன்றுமே பேச முடியாமல் வாயை இறுக்கி முடிக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ ராஜசூய வேள்வி நடத்தாலும் பரவாயில்ல, வைஷ்ணவ வேள்வியை நடத்து. வைஷ்ணவ வேள்வி ராஜசூயத்துக்கு ஈக்குவலான ஒரு வேள்வி தான் அந்த வைஷ்ணவ வேள்வி. மகாவிஷ்ணுவே அந்த வேள்வி செஞ்சதில்லை. இந்த வேள்வி எப்படி செய்யுது அப்படின்னாக்கா, தங்கத்திலேயே மேடை அமைச்சு, தங்கத்திலேயே யாக குண்டத்தை அமைச்சு, அதுக்கு மேலே உட்காந்து தான் இந்த வேள்வியை நம்ம செய்ய போகிறோம். அப்படி ராஜசூயத்துக்கு ஈக்குவலான ஒரு வேள்வின்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்டோரா போட்டு உலகம் பூரா மெசேஜ் அனுப்புகிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மன்னரும் கூப்பிடுறாங்க. எப்படி தர்மன் ராஜசூய வேள்வி செஞ்சாரோ அதுக்கு ஈக்குவலாக துரியோதனன் அந்த வைஷ்ணவ வேள்வி செய்வார். உலகம் பூரா அந்த வேள்வி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ துரியோதனன் என்ன பண்ணுறாரு, பாண்டவர்களையும் கூப்பிடுறாரு. அப்போ பாண்டவர்கள் நோக்கி ஒரு மெசேஜ் எப்படி சொல்லுவான், இந்த மாதிரி துரியோதனை வைஷ்ணவ வேள்வி செய்ய போகிறாரு, நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு. அப்போ பீமன் வந்து இங்கேயே மூளையை பாய்க்காமல் ரொம்ப இதாக பேசுவது, ஓ கௌரவர்கள் எங்கள் அவமானப்படுத்திட்டாங்க, கௌரவர்கள் ரத்தத்தை புரிஞ்சாமல் அவங்க மூஞ்சில் நான் முடிக்கிறதுல சபதம் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசி அனுப்பி விட்ருவாங்க. அப்போ இவன் இந்த மெசேஜர் வந்து சொல்லிடுவார், துரியோதனன் சொல்லிடுவார், இந்த மாதிரி நான் பீமன்ட்ட போய் சொன்னேன், தர்மன்ட்ட போய் சொன்னேன், தர்மம் எதுவும் பேசலை, அவர் நல்லவர், பீமன் தான் ரொம்ப துடுக்கா பேசலாம், உங்கள் ரத்தத்தை குடிக்காத வரைக்கும் உங்கள் முகத்தில் முடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ துரியோதனன் பெருசாக எடுத்துக்கல, பீமா அப்படி தான், அவன் ஒரு சிடுமுஞ்சி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு விட்டுட்டு இவங்க வந்து வேலை இறங்குறாங்க. இறங்கும் போது ஒரு மிகப்பெரிய வைஷ்ணவ வேள்வி செய்கிறாங்க. இந்த வேள்விலாம் செய்யனாக்கா 1 மாதத்துக்கு மேலே பிடிக்கும். 1 மாதம் இந்த வேள்வி செய்கிறாங்க. நம்ம விதுரர் தான் வந்து வந்த கேஸ் அரவணைக்கிறாரு, பீஷ்மர் வந்து கஜானாவை பார்த்துக்கிறாரு. இப்படி இந்த வேள்வி செய்யும் போது பிராமணர்களுக்கு வந்து தர்மம் கொடுக்கறது, மாடை கொடுக்கறது, ஆடை கொடுக்கறது, தங்கத்தை கொடுக்கறது, துணிமணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சேரிட்டிகள் வந்து செஞ்சு இந்த யாகத்தை வந்து இவங்க செஞ்சுட்டு வராங்க. இந்த இடத்துல கூட ஒரு சிலர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க, என்ன துரியோதனை வைஷ்ணவ வேள்வி செய்கிறான், நம்ம பாண்டவர்கள் செஞ்சாங்களா ராஜசூயம், அதை விட எதனா பெரிய இதுவா, அர்ஜுனனை விட தர்மனை விட பாண்டவர்கள் இவனுங்கன்னா பெரிய இவனுங்களான்னு ஒரு சிலர் வந்து துரியோதனன் காது படவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நீங்கள் பாருங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மட்டமான புத்தி? பாண்டவர்களாக இருந்தான்னா கௌரவர்களாக இருந்தான்னா ஒரு விஷயத்தை சாதிச்சா ஏன் பாராட்டலை? கர்ணன் போயிட்டு சாதிச்சுட்டு வந்தாரா இல்லையா? அந்த கர்ணன் ஏன் பீஷ்மரும் விதுரரும் கிருப்பரும் ஏன் பாராட்டலை?
அந்த மக்கள் ஏன் பாராட்டலை? இந்த மக்கள் தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை போடுறதுக்கு மிகப்பெரிய காரணமே. எரியிற எண்ணெயில் பெட்ரோலியம் ஊத்துனது இந்த சமூகம் தான். இந்த சமூகம் ஏன் கௌரவர்கள் காது பட பாண்டவர்கள் புகழ்ந்து பேசணும்? பாண்டவர்கள் ராஜசூய வேள்வி நடத்தினாங்க, ஃபைன். ஆனால் இங்கே வைஷ்ணவ வேள்வி நடத்துனாங்க இல்லையா, இந்த வைஷ்ணவ வேள்வி புகழ வேண்டியதானே? பாண்டவர்களையும் புகழுங்க, கௌரவர்களையும் புகழுங்க. கர்ணா நீ சூப்பர் தாண்டா, துரியோதனா நீ சூப்பர் தாண்டா, ஏன் பாண்டவர்கள் நினச்சி நீ கவலைப்படுற? நீ அருமையானவன் தான். அர்ஜுனன் நீ மிஞ்சிட்ட, உனக்கு ரொம்ப திறமை இருக்குது, நீ ரொம்ப ஆற்றல் வாஞ்சவன், நீயும் நல்லவன் தானு கர்ணனும் துரியோதனையும் போட்டிருந்தாக்கா, புகழ்ந்துருந்தாக்கா, அவனுங்க மனசுக்குள்ள ஐஸ் கட்டியை போட்டிருந்தாக்கா பாண்டவர்கள் மேலே இந்த அளவுக்கு அவங்க வெறியாக வந்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்கள் கௌரவர்களை மட்டம் தட்டி பீமனை அடக்கி வைக்காம பாண்டவர்களுக்கு இந்த மாதிரி சொன்னதுனால தான் துச்சாதனை திரௌபதி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார். சப்போஸ் இந்த பீஷ்மர், விதுரர், இந்த மக்கள் எல்லாமே 2 பிள்ளைங்களும் சரிசமமாக பார்த்துருந்து 2 பிள்ளைங்க மேலேயும் அன்பு காட்டி வளர்த்துருந்தாங்கன்னா குருஷேஸ்திர யுத்தமே நடந்திருக்காரு. ஸோ தப்பு பூரா யார் மேலே? இந்த மக்கள் மேலே தான். குருஷேஸ்திர யுத்தம் நடந்ததுக்கு திரௌபதி காரணம் அல்ல. திரௌபதி ஒரு சின்ன காரணம் தான். திரௌபதிக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க. பீஷ்மர், விதுரர், கிருப்பர், துரோணர், அஸ்தினாபுரத்தோடைய மக்கள், இவங்க அத்தனை பேர் தான் குருஷேஸ்திர யுத்தம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே. ஸோ ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோ மேலே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா தயவு செஞ்சு என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நான் துரியோதனை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது த சூப்பர் வில்லன் துரியோதனா பார்ட் 3. அது வரைக்கும் நீங்கள் காத்துதான் இருக்கணும். ஸோ நான் உங்களுடைய நரசிம்மா மதன்ராஜ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.